என் அன்பு பிள்ளையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எதையும் எதையுமே ஆழமாக நேசிக்காதே, நேசிக்கப் பழகாதே. ஏனென்றால் துன்பம் அதிகமாக வரும். அந்த நேசிப்பவர் உன்னை விட்டு விலகி சென்றால், அதே போல எதையும் ஆழமாக யோசனை செய்யாதே. எப்பொழுதும் யோசித்து கொண்டே இருக்காதே மிக மிக ஆழமாக. ஏனென்றால் உன் மனம் குழம்பிவிடும். நடப்பது நடக்கும் என்று, நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடு. நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும். நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எதையும் எங்கும் யாசிக்காதே, யாரிடமும் யாசிக்காதே. மற்றவர்களால் தான் நம் வாழ்க்கையை வாழ முடியும் என்று எப்பொழுதும் எண்ணி விடாதே. ஏனென்றால் உன்னில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சக்தி. நீ எவ்வளவு நல்லவள், உன் மனது எவ்வளவு நல்லதாக இருக்கிறது, நேர்மறை எண்ணங்கள் எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். எனவே எதை நினைத்தும் மனதை போட்டு குழம்பிக் கொண்டே இருக்காதே. நடப்பது நடந்தேதான் தீரும். எதற்காகவும் அவசரப்பட்டு விடாதே. எல்லாம் சுகமாக உடனே நடைபெற வேண்டும் என்று நினைக்காதே. நேரம் வரும் பொழுது தானாக எல்லாமே நடந்தேறும். உனக்கு சாதகமாகவே எல்லாம் நிகழும். அதுவரை பொறுமையோடு காத்திரு. ஷீரடி சமாதியிலிருந்து உன்னப்பா உனக்கு வாக்கு கூறுகிறேன். உன் வாழ்வில் நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடக்கும்படி நான் வழிவகை செய்வேன். மன அமைதிக்கு 2 வழிகள் இருக்கிறது தெரியுமா? ஒன்று, எது வந்தாலும் அப்படியே விட்டுவிடு, அல்லது மற்றவர்களுக்காக விட்டுக்கொடு.